வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். படிக்கிற மாணவர்கள் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்ல கல்வி அறிவு, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு தெளிவான மனநிலை வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சூரியனுக்கு உகந்த நாள். அந்த நாளில் மட்டும் நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடக்கூடாது, போதை பழக்கங்கள் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து விடியற் காலையில் சூரியன் உதிச்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா சூரியனுக்குன்னு தனியாக சிலை இருக்கும். நவகிரகங்களே சூரியனுக்குன்னு விக்கிரகம் இருக்கும். ஆனால் அங்கே போய் பண்ணக்கூடாது. கோயிலினுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க சூரியன் சந்திரன்னு தனித்தனியாக விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து சூரியன் சிலைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, எலும்புச்சம்பளத்தில் 2ஆக கட் பண்ணி நெய் தீபம் விட்டு விளக்கேற்றலாம். இல்லை தாமரைப்பூ வாங்கி வச்சுட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா வசதி உள்ளவங்கன்னா பால் அபிஷேகம் கூட பண்ணலாம். மஞ்சள் நிற உடை அணிஞ்சிக்கிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டினா மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சூரியனுக்கு நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படி இல்லாட்டினா மஞ்சள் நிற உடைகள் வாங்கி ரோட்டோரங்களில் இருக்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை முதியோர்கள், இல்லை வயசை சம்பாதிக்க முடியாமல் அவங்களுக்கு கைகால் ஊனமுற்று இருக்க சில பேர் கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்களால் முடிஞ்சதை சாப்பாடு வாங்கி கொடுத்து மஞ்சள் நிற உடை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 100% நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இல்லை நல்லா படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் இன்னும் நீங்கள் நல்லா கல்வியில் சிறந்து விளங்கலாம். அந்த மாதிரி ஒரு கல்வியில் ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் தான் இது. இதையும் சின்ன குழந்தைகள், அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நீங்கள் இதை பண்ணலாம். இதுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ண முடிஞ்சவங்களும் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். காசினி இருளை போக்கும் கதிரொலியாக எங்கும் பூசுற உலகர் போற்ற பொசிப்புடன் வாசியே முடிய தேர்மில் மகா கிரிவலமாய் வந்த தேசிகாயினை ரச்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டும் சூரிய பகவானை வழிபாடலாம். அந்த மாதிரி சொல்ல முடியாதவங்க ஓம் அம் அக்னியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு 21 தடவையோ ஒரு 108 தடவையோ நீங்கள் சொல்லி சூரியனை வழிபாடு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, வேலைக்குன்னு போனாலே நீங்கள் வந்து அரசாங்க வேலைக்கு தான் போவீங்க. அதுவும் அரசாங்க வேலையில்னா தனியார் துறையில் போனாலும் பார்த்திங்கன்னா, நீங்கள் போகிற வேலையில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் வச்சதான் சட்டம். அந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு அடிபணிஞ்சு நடப்பாங்க. அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை இப்போ தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஓம் அம் அக்னியே நமக அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தினமும் கூட நீங்கள் சூரியன் சன்ரைஸை பார்க்கலாம். சூரியன் உதிக்கும் போது ஒரு சின்ன கற்பூரத்தை சூரியனுக்கு காமிச்சிட்டு கூட ஓம் அம் அக்னியே நமக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லா கல்வியில் ஞானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் நான் வந்து சிறந்து விளங்கணும். இதுன்னு மட்டும் கிடையாது, எல்லா துறை, கலைத்துறை, சினிமா துறை, அரசியல், ஆன்மீகம், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயம் பார்த்து மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுறது சிறந்த பலன் அளிக்கும். மந்திரம் சொல்ல முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஆலயங்களுக்கு சென்று சூரியனுடைய விக்கிரகத்துக்கு தாமரைப்பூ வாங்கி வச்சோ, இல்லை நெய் தீபம், எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் ஏற்றியோ நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செய்கிற தொழிலில் ராஜா மாதிரி விளங்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தடை அப்படிங்கிறதே வரவே வராது. இப்போ நிறைய பேர் தொழில் செய்கிறதில் பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் எனக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை செஞ்சாலே இப்போ உங்களுக்கு என்ன தடையில் இருந்தாலும் அது வந்து சுக்குநூறாக உடஞ்சிடும். சூரியனை கண்ட பனி போல் உருகிற மாதிரி வந்து இருந்த இடம் தெரியாமல் எல்லாம் காணாமல் போயிடும். அந்த அளவிற்கு ஒரு சூரியன் வந்து ஒரு மகத்துவமான ஒரு பலனை உங்களுக்கு அளிப்பார். இதையும் எல்லா மக்களும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.